பக்கத்து வீட்டுக்கு கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொன்னீங்களா? நீங்க ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார். கனி கொடுக்காத மரங்கள் அக்னியில் போடப்படும். நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மாற்றத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ரபால் அதிகாந்தரபா உஷந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. மிக மிக சமீபமா இருக்கிறது. கடைசி நாட்களிலே எழுந்திருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை அறியாம அழிந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, இந்த நாட்களில் என்னை பயன்படுத்துங்க. ஏதோ இந்த பயிற்சி அட்டன் பண்ணிட்டு நான் அப்படியே போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, நான் கேட்ட சத்தியங்களை கை கொண்டு என் வாழ்க்கையில நான் அதை கடைபிடித்து அதை செயல்படுகிறவனாய் என்னை மாற்றுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை செயல்படுகிறவனாய் மாற்றுங்க, என்னை செயல்படுகிறவனாய் மாற்றுங்க. இனி நான் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கணும். ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது well done my son, well done my daughter சொல்லணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க சந்தோஷப்படணும், என்னை குறித்து நீங்க சந்தோஷப்படணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, இந்த சத்தம் போதாது, நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி தருகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, நம்முடைய சுயத்தை அல்ல, நம்முடைய பலத்தை அல்ல, நம்முடைய ஞானத்தை அல்ல, கர்த்தரையே சார்ந்து நான் ஊழியம் செய்யணும், கர்த்தரையே நான் சார்ந்து நான் வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள் போதும், எனக்கென்று வாழ்ந்த நாட்கள் போதும், எனக்கென்று நான் பிரயாசப்பட்ட நாட்கள் போதும். ஆண்டவரே, நமக்காக நாங்கள் எதாயிலும் செய்ய, ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே. உங்க சத்தம் எழும்பட்டும். உருவாக்கு, பயன்படுத்துமே சொல்லுங்க. பயன்படுத்துமே, 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 மீண்டுமாய் சொல்லுங்க. பயன்படுத்துமே, பயன்படுத்துமே. நீங்க ஒரு காலேஜ் படிச்சு கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், இயேசுவின் அன்பை சொல்லுவேன், இயேசுவின் அன்பை சொல்லுவேன். என் ஸ்கூல்ல என் பிள்ளைகளுக்கிட்ட சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய அன்பை சொல்லுவேன். சொல்லுங்க, பயன்படுத்துமே. நீங்க சொல்லுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். பயன்படுத்துமே, பயன்படுத்துமே. நீங்க பேச வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், போதிக்கிற கிருபையை கொடுப்பார். சொல்லுங்க, என்னை யூஸ் பண்ணுங்கப்பா. சொல்லலாம், எனக்கு டேலண்ட் இல்ல, எனக்கு திறமை இல்ல. அன்னைக்கு மோசே அப்படிதான் சொன்னார், நான் திக்கு வாய்ப்பா, நான் மந்த நான் உடையவன், வேணாண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் மோசேயை சொன்னார், நீதான் ஜனங்களை நடத்தணும், நீதான் என் ஜனங்களை வழி நடத்தணும். சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க. Here I am Lord, use me oh Lord. பயன்படுத்துமே என்னை, பயன்படுத்துமே என்னை, தருகிறே என்னை படைக்கிறே. ஒப்பு கொடுத்துருங்க. என்னை பயன்படுத்துமே, என்னை படைக்கிறே,
உருவாக்குமே. நம்ம எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இப்போதான் ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தாங்க, இன்னும் ஒரு பிரசங்கமா அப்படின்னு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். யாரும் இல்லை. அதனால் காலையில் 9 மணிக்கு முடிச்சிடலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. சுருக்கமாக ஒரு 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ பேச போகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக்கிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாம் யாரை ரொம்ப கவனித்து பார்க்குறாங்களா? ஊழியர்களை கவனித்து பார்க்குறாங்க. சில கர்த்தர் அறியாத சில வாலிபர்கள் யாரை மாதிரி ரொம்ப யாரை கவனித்து பார்க்குறாங்கன்னா, சில சினிமா நடிகைகளை கவனித்து பார்ப்பாங்க. இந்த கவனித்து பார்க்கறதுனால அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்கள மாதிரியே பேசுவோம், அவங்கள மாதிரியே சொல்லுங்களேன். ஒரு 3 பேர் சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவோம், அவங்கள மாதிரியே கரெக்டாக இப்போ தான் வரீங்க, அவங்கள மாதிரியே தலை சீவோம், ஹேர் கட் பண்ணுவோம், அவங்கள மாதிரியே நடப்போம், அவங்கள மாதிரியே பேசுவோம். இப்படியெல்லாம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு அப்போஸ்தலனாய் நீங்கள் இருக்கணும்னா ஏசப்பாவை நம்ம கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா. எந்த ஊழியர்கள் அல்ல, அப்போஸ்தல் பெஸ்ட். நம்ம வாழ்க்கையில் ரோல் மாடலை யாருன்னு சொல்லுங்க? ஏசப்பா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. அவரை போல தான் நம்ம மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஏசப்பாவை எத்தனை பேரை கவனித்து பார்க்கிறோம்? இங்கிலீஷில் அழகாக போடு, ஃபிக்ஸ் யுவர் தாட் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ். ஆண்டவரிடத்தில் உங்கள் கண்களை பதித்து வைங்க, உங்கள் சிந்தைகளை பதித்து வைங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை கவனித்து பாருங்க. அவர் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவரை மாதிரி நாம் மாறும்போது தான் கனி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நம்முடைய உலகத்தின் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்ப வேண்டாம். நீங்கள் அந்த வசனத்தை 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். அந்த வசனத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு வாசிக்கும் போது 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததாம். ஆண்டவர் பார்த்து பார்த்து உண்டாக்கின மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறதை கண்டு கர்த்தர், ஏண்டா மனுஷனை உண்டாக்கினோ சொல்லி வெசனப்பட்டாராம். அவர் இதற்கு விசனமாக இருந்தது வசனம் சொல்லுது. ஆனால் சொல்லிட்டு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமன். நோவாக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு எப்படி இருந்தானா உத்தமனும் நீதிமான இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நோவா காலத்தோட மோசமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய 26 வாசிக்கும் போது சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே உடைய வருகைக்கு என்னப்பா அடையாளம் சொல்லும்போது இயேசு சொன்னார், பஞ்சங்கள், யுத்தங்கள், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நானும் ட்ரினிட்டாவும் இந்த மீட்டிங்காக நாங்கள் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தோம், என்ன பேசலாம். அப்போது நேற்று பேசிகிட்டு இருந்த ஊழியக்காரு இந்த வசனத்தை நான் சொன்னேன், முடிவு ரட்சிப்பை பற்றி பேச போகிறேன். அந்த வசனத்தை சொன்னோன்னே பக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரின்ட்டு நைட்டு என்ன பண்ணேன், சரி திரும்ப போட்டு கேட்போம் என்ன தான் பேசியிருக்கிறாங்க. அப்படி தள்ளி பார்த்தா ட்ரினிட்டா 2 நாளுக்கு முன்னாடி கனியை பற்றி பேச போகிறேன்னு சொன்னாப்புல. அவரும் கனியை பற்றி பேசிகிட்டு இருந்தாருன்னு ஒன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னேன், அவங்க மெசேஜ் கேட்டியா? இல்லை, கேட்டால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் பயமாக இருக்குது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏந்து அவுட் ஆயிடுச்சு, செகண்டு நீ அவுட் ஆயிட்ட. கனியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ட்ரினிட்டா சொன்ன ஒரு காரியம், ஆவியானவர் எவ்வளோ அழகாக லீட் பண்ணுறாரு பாருங்கள். அவங்க பேசினாலும் இவங்க பேசினாலும் யார் பேசுறது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை மீண்டுமாய் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா உங்களுக்காக தான். அது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை உருவாக்க தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் அதே 2வது வசனத்தை வாசிக்கல. இயேசுவின் இடத்துல ஒரு சீஷன் எப்படி இருக்கணும், ஒரு அப்போஸ்தலன் எப்படி இருக்கணும், ஒரு 3 நான் 6 7 எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அது சொன்னால் நேரம் போயிடும், அதனால் ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீஷன் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 51:6 தாவீது சொல்லுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த உண்மை எங்க இருக்கும்னா இருதயத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயம் மகா கேடுள்ளதான். இந்த உள்ள இருதயத்தில் தான் எங்க இருக்கும், உண்மை இருக்கும். ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா உண்மையை பார்க்குற. ஒவ்வொரு அப்போஸ்தலனும் சீஷனும் உண்மையாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். அது ஊழியத்தில் சின்ன வேலையாக இருக்கலாங்க, ஒரு கீபோர்ட் செட் பண்ணுற வேலையாக இருக்கலாம், சேர் போடுற வேலையாக இருக்கலாம். அந்த வேலையை நம்ம உண்மையாக செய்யணும். உண்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. டிஎல் மூடி என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஊழியக்காரர். ஆரம்ப நாட்களில் அவர் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளை சர்ச்சுக்கு சண்டே கிளாஸ்க்கு கொண்டு வர்றது தான் அவரோட ஊழியமேவா. அந்த ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்ததுனால ஆண்டவர் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அநேக 1000 ஜனங்களுக்கு, கோடி ஜனங்களுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு சீஷனாக இருக்கணும்னா, அப்போஸ்தலனாக இருக்கணும்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை பார்த்து, மோசே அப்படிப்பட்ட என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? சத்தமாக சொல்லுங்களேன், பொய். ஆமேன். சீஷன் என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன், தன்னையே அறியாமல் பொய்யை சொல்லிடுவாங்க. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, ஒரு ஊழியர் தன் கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பயங்கரமாக சின்ன காரியமாக இருந்தாலும் பெருசாக பேசுவாராம். பயங்கரமாக அதை எக்ஸாஜரேட் பண்ணி பயங்கரமாக சொல்லும்போது ஒரு முறை என்ன சொல்லிட்டாராம்,
ஒரு சின்ன மீட்டிங் நடத்தினார். அதில் ஒரு 50 பேர் தான் வந்திருந்தாங்களாம். ஆனால் அந்த மீட்டிங்கை பற்றி மற்றவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னாராம், திரள் கூட்டங்கள் வந்தாங்க, அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சா பயங்கரமாக சொல்லிட்டாராம். சொல்லி முடிச்சுனா கூடவே இருந்த மனைவி நைட்டு வீட்டுக்கு போனோன்னா அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஏன்பா இப்படி பொய் சொல்கிறீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்க? அவர் சொன்னார், அப்படி சொல்லும் போது லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டோடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார், உண்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துவார், உண்மை உள்ளவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமான் வீட்டுக்குள்ளே பிரவேசி, உண்மையை பார்த்து தான்ப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணோன்னு அவர் சரி என்னையே அறியாமல் அப்படி பொய் சொல்லும்போது நீ அப்படி கையை தூக்கி அப்படி காண்பி அப்படின்னு சொன்னாராம். சரி, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க மனைவி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். இவர் பிரசங்கத்தில் சொல்கிறாராம், சிம்சோன் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் பெலிஸ்தேயர்கள் வந்தபோது சிம்சோன் செய்தது என்னவென்றால் 300 நரிகளை பிடித்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வைஃப் திடீர்னு கை வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கையை உயர்த்துனாங்களாம். இவர் டப்புன்னு என்ன பண்ணிட்டாராம், 200 நரிகளை அப்படின்னாராம். இவங்க அடுத்த கை வலிக்குதுன்னு அடுத்த கையை தூக்குனாங்களாம், பாருங்க 100 நரிகளை அப்படின்ட்டாராம். ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறாருங்க. எந்த ஒரு உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. சீஷன் எப்படி இருக்கணும்னா, கொடுக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஊழியத்தில் சீஷன் இருக்கிற சொல்கிறாங்க, ஆனால் பண விஷயத்தில் எப்படி இல்லாமல் இருறாங்க, உண்மை இல்லாமல் போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுங்க, என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுங்க. இன்னைக்கு மோசையை சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல், மோசைக்கு விரோதமாக மிரியாமோ ஆரோனும் பேசும்போது ஆண்டவரே பேசுகிறார், கர்த்தரே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுங்க. இந்த உண்மை அற்றவர்களாய் நாம் இருக்கும்போது என்ன தான் ஊழியம் செய்தாலும் அது ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. கேயாசின் வாழ்க்கையில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை 27 வாசிப்பீங்கன்னா, திருப்ப தேவையில்ல, நேரம் இல்லை. கேயாசி பாருங்க, நாகமான் கிட்ட இருந்த அந்த பணத்தையும் பொருட்களையும் வாங்கிட்ட உடனே எதுக்கு பின்னாடி ஓடனா சொல்லுங்களேன்? வெள்ளி. ஆமாம், அந்த பண துணி அதெல்லாம் பார்த்த உடனே நாகமான் பின்பாக ஓடினதுனால கேயாசி ஊழியத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அப்போ எலிசா கேட்கிறார், எங்கப்பா போனேன், எங்கே போனேன்? கேட்கும்போது நான் எங்கேயும் போலையே, இங்கே தானே இருக்கேன். பொய் சொன்னதுனால என்ன நடந்துச்சு? நாகமான் கிட்ட இருக்கிற குஷ்டரோகம் வந்துச்சு. பணத்துக்கு பின்பாக ஓடினாரு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? பொய் சொல்றார். எலியாவின் இடத்துல இருந்தது வேலைக்காரனாக இருந்த எலிசா 2 மடங்கு வல்லமை அபிஷேகம் பெற்றார். அதே எலிசாவின் இடத்துல இருந்த கேயாசியோ நாகமான் கிட்ட இந்த குஷ்டரோகம் பெற்று ஊழியத்தை இழந்து போனார். அல்லேலூயா. ஒருவேளை கேயாசி நாகமான் பின்பாக ஓடாமல் இருந்திருந்தாருன்னா பைபிளில் 3 ராஜாக்கள் கூட இருந்திருக்கலாம். ஆமேன். அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டுமானால், பண விஷயமா இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஊழியம் செய்யலாம். அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், டைமுக்கு கரெக்டாக போகணும். ஊழியக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கும் போது அவங்க பார்க்குறாங்கன்னு இல்லை, கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு நம்ம வேலை செய்யணும் உண்மையாக. நான் பழைய சர்ச்சில் நான் இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக நான் இருக்கும்போது, எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டரோட மகன் அந்த சேர்ஸ்னால் எப்படி போடணும், பாய் எப்படி போடணும், ஒயர் எப்படி சுற்றணும், எல்லாமே அதுபடி தான் செய்யணும். பாஸ்டரோட மகன் இருக்கும்போது எல்லாம் வேலை கரெக்டாக நடக்கும், வேலை கரெக்டாக நடக்கும். ஆனால் அந்த பாஸ்டரோட மகன் திடீர்னு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா அந்த பாய் இருக்குல்ல, பாஸ்டர் இருக்கும்போது பாயை கடைசி வரைக்கும் உருட்டிட்டு போவோம். பாஸ்டர் இல்லைன்னா, அவங்க மகன் இல்லைன்னா, அங்கேருந்து ஒரு எட்டி ஒன்று விட்டா கடைசி வர போயிடும். சேர் போடுறது, ஒயர் சுற்றுறதுன்னு இஷ்டத்துக்கு சுற்றுறது. இதெல்லாம் யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்கிறார்.
சாமுவேலை வாசிக்கும்போது ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உண்மையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியம் சின்ன ஊழியமாக இருக்கும், சின்ன ஒரு ஊழியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது, ஒரு சீஷன் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். நம்பி ஆண்டவர் பொறுப்புகளை கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் சொல்லலை, எனக்கு ஊழியமே கொடுக்க மாட்றாங்க, எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்க மாட்றாங்க, அந்த பொறுப்பை கொடுக்க மாட்றாங்க, நான் பின்னாடியே தான் இருக்கணுமா? அப்படி இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, ஆண்டவரே உங்களை கனப்படுத்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நான் சீஷனாக இருப்பது உண்மையான ஒரு சீஷனாக இருக்கணும் அப்பா, உண்மையான ஒரு அப்போஸ்தலனாக இருக்கணும். நல்ல வாய்களை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாயில் போய் வரக்கூடாது, மற்றவங்க சொல்லக்கூடாது, இவனா வாயை திறந்தாலே போய் பேசுவானே, காரியங்களெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவானே, அப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. கடந்த நாட்களில் ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் இந்த பயிற்சி முகாமில் நீங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையை தான் பார்க்கிறார், உண்மையை பார்க்கிறார். உண்மையை பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிப்பார், உண்மையை பார்த்து தான் உங்களை உயர்த்துவார், உண்மையை பார்த்து தான் கர்த்தர் பயன்படுத்துவார். மோசையை கொண்டு ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரணும்? ஏன் மோசையை கொண்டு ஆண்டவர் செய்யணும்? வேற யாரை கொண்டு செஞ்சிருக்கலாமே. காரணம் என்னன்னா, மோசே எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். பிதா இயேசு பாருங்க, தன் பிதாவைக்கு உண்மையா இருந்தார், தன் அனுப்பினவருக்கு உண்மையா இருந்தார், உண்மையா இருந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் அந்த உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உண்மையா இருக்க பண விஷயத்துல, எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில, ஊழியத்துல நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, உண்மையா இருக்கணும் அப்பா. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக சீக்கிரம் வாசிக்கலாம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை அவர் உயர்த்தவில்லையா? அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அவர் தாழ்த்தினார். பாருங்க, இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் தேவன் கொடுத்திருந்தாலும் பிதாவுக்கு அவர் எப்படி இருந்தாருன்னா தன்னை தாழ்த்தி இருந்தார். சொல்லுங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தாழ்மை ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆமேன். ஒவ்வொரு சீஷனும் அப்போஸ்தலனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் தாழ்மை. தாழ்மைன்னு சொல்லிட்ட உடனே அப்படியே ஒரு சாதா பேண்ட்டு ஷர்ட்டு கிழிஞ்ச செருப்பு, இது தாழ்மை இல்லை. ஆண்டவர் வெளிப்பிரகாரமானதை பார்க்கறதே இல்லை, உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை தாம்பரம் எம்சிசி காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு வண்டி பல்சர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வண்டியை நான் மதுரை வாயிலான பைபாஸ் ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது, சூளமேட்டில் ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு வண்டியிலேருந்து பயங்கரமான புகை, ஒரு பழைய வண்டி. அதை பார்த்த உடனே எனக்குள்ள, இதெல்லாம் ஒரு வண்டியா, இதை கூட சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு உள்ளான ஒரு தாட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மாதம் கழித்து காலேஜ் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அந்த பைபாஸில் போகிறவங்க எல்லாம் என்னை திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. என்ன திரும்பி பார்த்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். பாருங்கள், பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னன்னா, என் வண்டி பயங்கரமான புகை, ஒரே கொசு வண்டி போல் இருந்துச்சு. பார்த்த உடனே என் வண்டியிலேருந்து இறங்கிட்ட உடனே எனக்கு எது ஞாபகம் வந்ததோ இல்லையோ, ஆண்டவரை ஞாபகப்படுத்தினாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ பார்த்தியாப்பா,
சின்ன விஷயம்தான், ஆனால் ஆண்டவர் என்னை உணர்த்தினார். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம உணர்த்தும் போது சில காரியங்களை உடனே ரீகன்சல் பண்ணிடணும். அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சில ஆசீர்வாதம் கொஞ்சம் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்முடைய பார்வை மாறிடும், நம்முடைய பேச்சு மாறிடும், நடை மாறிடும், நம்முடைய சுவாபம் கொஞ்சம் மாறிடும். சில நேரங்களில் ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் நல்லா பாடுறீங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது திடீர்னு உள்ளுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒன்று எழும்பும் போதே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நம்மளும் மனுஷன் தானே, ஏசப்பா என்னை தாழ்த்துற உங்கள் கிருபை. திடீர்னு ஆண்டவர் கொஞ்சம் பெருமை வந்தவுடனே தொண்டை அமுக்கி போட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்னை தாழ்த்துறப்பா, உங்கள் கிருபப்பா, எதுக்கும் தகுதி இல்லை. இன்றைக்கி நானும் ட்ரினிட்டாம் காரில் வரும்போது பேசிட்டே இருந்தது, எதுக்கும் தகுதியே இல்லையே, நம்ம ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம், கிருபை தான். அப்போ ஒரு ஊழியன், அப்போஸ்தலன், சீஷன் என்று சொல்கிறவன், அவனுக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஆமேன். எவ்வளவு ஆண்டவர் நம்மை உயர்த்தினாலும், எவ்வளவு உங்களை பயன்படுத்தினாலும், உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் மூலமாய் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். வரும் நாட்களில் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய மாற்றங்களெல்லாம் கொண்டு வரும்போது சில அப்ரிசியேஷன்ஸ்னால் வரும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும், என்னை தாழ்த்துறப்பா. ஒரு நாள் உங்கள் மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சர் திடீர்னு சொல்கிற, நான் கட்டின மகா பாபிலோன். அப்படி சொன்ன உடனே அந்த ராஜாவின் வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே கர்த்தருடைய சத்தம் உண்டானது. என்ன, நீ உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிடப்பா, மனுஷன் நின்று நீ தள்ளப்படுவாய். ஆண்டவர் அவனை தாழ்த்தினார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தாழ்த்துங்க. நான் என்ற வார்த்தை ஒரு நாளும் வரக்கூடாது. நான் என்றால் சுயம். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே என் சுயம் சாகணும் அப்பா, என் சுயம் சாகணும் ஆண்டவரே, என் மாம்சத்தின் விருப்பத்தின்படி நான் நடக்கக்கூடாது, என் இஷ்டத்தின்படி நான் ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன். எவ்வளவு ஆண்டவர் உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்தாலும் ஒரே காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? நான் பேசிக்கிட்டு இருக்க ஒரு எளிமையான சத்தியம்தான். இன்னைக்கு ஒரு அப்போஸ்தலனுக்கு, சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம், அது தாழ்மை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்மை போல என்னை தாழ்மை உள்ளவனாய் மாற்றுங்க, தாழ்மை உள்ளவனாய் மாற்றுங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை. தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை தருகிறாருங்க. நல்ல வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்துறப்பா, தரை மட்டமாய் தாழ்த்துற ஆண்டவர். அநேக நேரத்தில் எனக்குள்ள சுயம் வெளிப்படுது, எனக்குள்ள சுயம் வெளிப்படுது. ஆண்டவரே இந்த சுயம் சாம்பலாய் மாறட்டும் அப்பா, சுயம் சாம்பலாய் மாறட்டும். என் ஜென்ம சுவாபம் அழிக்கப்படட்டும். என் விருப்பத்தின்படி நான் இனி ஊழியம் செய்யக்கூடாது, என் விருப்பத்தின்படி நான் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே நான் உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவரே தாழ்மை உள்ளவனாய் நான் நடந்து கொள்ள, எனக்கு மென்டராய் இருக்கிற அவர்களுக்கு நான் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நான் தாழ்மையா இருக்க, எவ்வளவு நீர் எங்களை உயர்த்தினாலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை. நல்ல கையை உயர்த்தி, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. சொல்லுங்க, சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை. சாம் ஜெபதர் அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் தம்முடைய கிருபையை தந்து
அவன் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க அவர் கிருபை செய்வார். அடிக்கடி சொல்லுங்க, தாழ்வை நோக்கி தான் ஒரு ஆற்றின் நதி வேகமாக ஓடும். அதை போல் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்த தாழ்த்த ஆண்டவருடைய கிருபை உங்களை நடத்தும். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. போதும்க்கா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். அப்போ ஒவ்வொரு அப்போஸ்தலனும் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு உண்மையா இருந்து தாழ்மையா இருந்து எல்லாமே நீங்க பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் கிரியை நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. சிம்சோனை பார்த்தாலே பெலிஸ்தேயர்கள் பயப்படுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இறங்கும் போது ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறத போல கிழித்து அப்படி போடுகிற ஒரு ஆளு. பரிசுத்த வசனம் அழகா சொல்லும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது சிம்சோனுக்குள்ள ஒரு பலன் வரும். அதே சிம்சோன் வாழ்க்கையில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் இருந்தான். இப்போ முயற்சி பண்றார், ஒன்றும் செய்ய முடியலை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் வேற டம்மி பீஸு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரேக் த்ரூவை பார்க்க முடியாது. ஆமேன். சீஷர்கள் எல்லாம் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பயந்து போயிட்டார். பயந்து போய் எல்லாத்தையும் விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போன பேதுரு, அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று கொண்ட பிறகு எழும்பி பிரசங்கிக்கிறார். 3000 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். எங்கிருந்து வந்துச்சு இந்த தைரியம்? பரிசுத்த ஆவியானவர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த பக்கம் போ, இவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட நீ பழகாத, இந்த வழியா போகாத, இந்த ஸ்நேகம் உனக்கு வேண்டாம், இந்த வழியா போ. ஆவியானவர் நம்ம நடத்துவாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் ஆவியானவரால் நடத்தப்படணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி ஜெபம் பண்ணலாமா? இறங்கி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஓ ரபாலாஷ் அந்த எல்லாரும் பைபிள்லாம் கீழே வச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கணும், உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பயம் இருக்குங்க, தோல்வி இருக்கும், போராட்டத்தில் மூழ்கி போயிட்டே இருப்போம், விழுந்து கொண்டே இருப்போம். அதே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, அந்த அபிஷேகம் நம் மேல இருக்குமானால் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை ஜெயிக்க ஆவியானவர் நமக்கு கிருபையை கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு அப்போஸ்தலனும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஆதி திருச்சபையில ஆதி அப்போஸ்தலர்கள் மேல இருந்த அந்த வல்லமை, இருந்த அந்த அக்கினி, இருந்த அந்த வைராக்கியம் இந்த ராத்திரி வேளையில எங்களை பற்றி பிடிப்பதாக. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, என் மேல பரிசுத்த அக்கினி, என் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. மாம்சமான யாவர் மேலும்
என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. என் மேல ஊற்றுங்க, என் நாவை தொடுங்கப்பா, என் நாவை தொடுங்கப்பா. ஓ ரீகா பஷதரபா. உன் வாழ்க்கையில போராட்டமா, பாவத்தை மேற்கொள்ள முடியலையா, அடிக்கடி சோர்ந்து போறீங்களா? உங்களுக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆதி அப்போஸ்தலர்கள் மேல, சீஷர்கள் மேல இருந்த அந்த வல்லமை, இருந்த அந்த அக்கினி, அந்த தழல் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா. எங்கள் பேச்சு மாறுவதாக, எங்கள் நடைகள் மாறுவதாக, எங்கள் ஆண்டவரே எங்கள் சிந்தை மாறுவதாக. ஓ ரபலா கதரா மஷதலா. ஹalleluya. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்களா. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே. உங்க சத்தம் உயரட்டுமே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க பரிசுத்த ஆவியால். ஆண்டவர் உங்களை நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2-3 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். உங்க கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷையை பேசுங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா, பயன்படுகிற பாத்திரமா ஆண்டவரை மாற்றுங்கப்பா. ஒரு எனக்குள்ளே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இருப்பீராக. ஆண்டவரே நாங்கள் அற்புதங்கள் செய்ய, அற்புத அடையாளங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. தைரியமாய் பிரசங்கிக்க, தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா, அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. ஓ ரகபஷதரா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்க, நல்ல வாயை திறந்து கேளுங்க. என் மேல ஒரு அபிஷேகம், என் மேல ஒரு அக்கினி தழல் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படணும். இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த அனுபவத்தை எங்க தாங்கப்பா. ஆதி அப்போஸ்தலர் மேல இருந்த அந்த வல்லமை. ஓ ரகபஷதரபா. என் மூலமாய் அற்புதங்கள் நடக்கணும், என் மூலமாய் அற்புதங்கள் நடக்கணும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க என் மேல் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும், ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். இயேசுவின் மேல் இருந்த அந்த ஜெப ஆவி, இயேசுவின் மேல் இருந்த அந்த கண்ணீரின் ஆவி, இயேசுவின் மேல் இருந்த அந்த மன்றாட்டத்தின் ஆவி என் மேல ஊற்றப்படுவதாக. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. சொல்லுங்க. பேதுரு போல் என்ன, பவுல போல். காலியான பாத்திரம் எல்லாம் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலி. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? வாழ்ந்த நாட்கள் மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே. சொல்லுவோம். ஷகா பாபரா ரெதெரியா தரபா. சொல்லுங்க. நான் மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே. சொல்லுங்க. நிரம்பணுமே. ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நிரம்ப மூழ்கணுமே. ஆவின் நதியிலே நிழலை தொடுவோர், நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். என்
தொடுவோம் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம் பேதுரு போல என்ன நிரப்பிடுங்க. பயன்படுத்துங்கப்பா இந்த கடைசி நாட்களில என்னை பயன்படுத்துவே. பேதுரு போல என்ன பவுல போல பேதுரு போல சகதரமா நிரப்புங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேல உங்க அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அக்கினி நாவுகளை தாரும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை திறந்து இயேசுவே என் நாவை தொடுங்கப்பா. மேல் வீட்டறையில இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இந்த மேல் வீட்டறையில பலமாய் இறங்குவீராக. Touch everyone of God. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற, எங்களை விழ பண்ணுகிற, எங்கள் சிந்தையை கெடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. ஓ ரகாபா ஷாதலபா. எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி இருப்பதாக. ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எல்லாரும் கடைசியாக 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உம்மால நான் நடத்தப்படணும் அப்பா. ஆவியானவரால் நடத்தப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வழியில நடக்கும்போது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது தான் நாம் கனிகளை கொடுக்க முடியும். சொல்லுங்க, நான் உண்மையில் நிலைத்திருக்கணும். இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. சொல்லுங்க, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. என் சித்தம் என் லைஃப்ல நிறைவேறணும். என் ஊழியத்தில் உங்க சித்தம் நிறைவேறணும். என் மன விருப்பம் இல்ல ஆண்டவரே, என் வாஞ்சை அல்ல, உங்க சித்தம் நிறைவேறணும் அப்பா. என் ஊழியம் உமக்கு சித்தம் உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரகமன சந்தரா, உம் சித்தம் போ என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். சொல்லுவீங்களா? உம் சித்தம் போ என்ன என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. சொல்லுங்க, என் சித்தமோ, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம்,